திருவாரூர் என்ற புனித நகரம் தியாகராஜர் பெருமான் அருளால் என்றும் ஆன்மீக ஒளியில் திகழும் இடம். ஆண்டுதோறும் இங்கு நடைபெறும் ஆழித்தேர் திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்கும் ஒரு மகத்தான தருணம். நகரமே நகரும் அளவுக்கு உயரமும் பெருமையும் கொண்ட அந்த மாபெரும் தேரை இழுக்க மக்கள் அனைவரும் கயிறை பிடித்து ஆரோஹரா, ஆரூரா, தியாகேசா என்று முழங்குகின்றனர். அந்த ஊரில் வாழ்ந்த சிறுவன் கார்த்திக் மெலிந்த உடலுடையவன் என்றாலும் இறைவன் மீது கொண்ட பக்தி அளவற்றது. இந்த ஆண்டாவது நான் ஆழித்தேரை இழுத்து இறைவன் அருளை பெற வேண்டும் என்ற ஆசை அவன் மனதில் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் பெரியவர்கள் சிரித்தார்கள். இது 1000 பேரால் இழுக்கும் தேர், நீ எப்படி இழுப்பாய் என்று. ஆனால் கார்த்திக் மனம் தளரவில்லை. திருவிழா நாள் அதிகாலையில் கோயிலுக்கு வந்து கைகளை கூப்பி தியாகராஜர் பெருமானை நோக்கி, என்னால் முடியாவிட்டாலும் பரவாயில்லை, உன்னை நினைத்து ஒருமுறை இந்த கயிறை தொட்டால் போதும் என்று பிரார்த்தித்தான். நாதஸ்வரம் முழங்க, பக்தர்கள் ஆரோஹரா என முழங்க திருவிழா ஆரம்பமானது. அந்த நேரத்தில் கார்த்திக் மெதுவாக கயிறை தொட்டான். அப்போது அதிசயம் நடந்தது. அசைக்க முடியாத அளவுக்கு பெரிய அந்த ஆழித்தேர் மெதுவாக நகரத் தொடங்கியது. அதை பார்த்த மக்கள் எல்லாம் வியப்பில் நின்றனர். அப்போது ஒரு கிராம மூத்தவர் அமைதியாக சொன்னார், இந்த தேரை நகர்த்தியது மனிதர்களின் பலம் அல்ல, பக்தியின் சக்தி. அந்த நாள் கார்த்திக் புரிந்து கொண்டான், இறைவன் பெரியவர்களின் பலத்தை அல்ல, சிறியவர்களின் உண்மையான மனதைத்தான் பார்க்கிறார். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் ஆழித்தேர் நகரும் போது மக்கள் நினைவு கூறும் ஒரு உண்மை, தேர் நகர்வது மனிதர்களால் அல்ல, பக்தியால். திருச்சிற்றம்பலம்.